ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் கேகேஆருக்கு எப்படி போச்சு? டீம்ல நிறைய ஃபயர் ஒர்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் பிளேயர்ஸையும் நிறைய பேரை எடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேகேஆரோட மினி ஆக்ஷன் எப்படி போச்சுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வரும் வீடியோக்கள்ல அவங்களோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ, பிளேயிங் 11 கவுண்ட் டவுன் வீடியோஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கொடுத்து விட்டுருங்க. ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு. கேமரன் கிரீன் மத்திஷா பத்திரானால ஆரம்பிச்சு தேஜஸ்வி சிங், கார்த்திக் தியாகின்ட்டு நல்ல பேக்கப்ஸே எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அதிக பர்ஸோட போனது வந்து நம்ம கேகேஆர் டீம் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். வச்சிருந்த அமௌண்ட்டுக்கு நல்ல பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தது இல்லாம அந்த பேக்கப்புக்கு சூப்பர் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. இது மினி ஆக்ஷன்ங்கிறதுனால அந்த மார்க்யூ செட் கிடையாது. இருந்தாலும் கேகேஆரால பிக் பண்ணப்பட்ட மார்க்யூ பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கேம் கிரீன், மத்திஷா பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான் 3 பேரோட பிக்குமே நல்லா பேசும் பொருளா இருந்துச்சு. டீமுக்கு இந்த 3 பிக்ஸ் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதை அழகா ஸ்கவுட் பண்ணி எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, நம்ம கேகேஆருக்கு ஆல்ரெடி விளையாண்ட டிம் சைஃபர்ட், ராகுல் திருப்பதி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டீமுக்கு திரும்ப வந்தது. ஆஸ் அ கேகேஆர் ஃபேனா பர்சனலா எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ரீசெண்டா ஸ்மேட் முடிஞ்சுல, ஸோ இதை மாதிரி டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய இந்தியன் டேலண்ட்ஸையும் கேகேஆர் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலா எப்படி போச்சு அப்படின்னு பார்ப்போம். எல்லாராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர் தான் நம்ம ஆஸ்திரேலியன் பேட்டன் கேம் கிரீன். ஸோ இவருக்கு ஒரு ஃபயரிங் பிட் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக இருந்துச்சு. கேகேஆர் அன்னைக்கு சைன் பண்ண உடனே இது ரிலேட்டடான ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அவரை 25.2 crores கேகேஆர் தட்டி தூக்குனாங்க. அவரை இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்தது மூலமா அதிக விலைக்கு போன ஓவர்சீஸ் பிளேயர், அதாவது இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் ஆக்ஷன்லேயே நம்மளோட கேம் கிரீன் தான். அந்த பெருமையும் நம்ம கொல்கத்தாக்கே சேரும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிச்சில் ஸ்டார்க்கை எடுத்திருந்தோம் 2024ல. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற மாதிரி 2024ல கம்பேக் கொடுத்து அந்த சீசன்ல நம்ம கப்பும் வின் பண்ணியிருந்திருப்போம். எதுக்கு இவருக்கு இவ்வளவு அமௌண்ட்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓவராலா ஐபிஎல்ல 707 ரன்கள் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150+ இருக்கு. அன்பீட்டன் 100ம் அடிச்சிருக்காரு. எப்பவுமே கேகேஆர் அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஹார்டா போவாங்க. நீங்க அப்பவே பாத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு பிரெட்லி, ஒரு கேம் கிரீன், ஒரு மிச்சில் ஸ்டார்க், ஆஸ்திரேலியன் கேப்டனான பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நிறைய பேர் கேகேஆர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரன் கிரீனும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்ட்டு நம்ம நம்புவோம். அதுக்கு அடுத்தால கேகேஆரால் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் பிளேயர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திஷா பத்திரானா. இவர் ஒரு ஸ்ரீலங்கன் பேசர். இவர் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தடையா இருந்தது. லக்னோ தான் நியர்லி 16 crore கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேகேஆர் இவரை 18 crore எடுத்துட்டாங்க. 2023ல சிஎஸ்கே வின் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைக் பவுலரா இருந்தது நம்மளோட பத்திரானா தான். ஏஜ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 22 தான் ஆகுது. நல்ல T20 எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஐபிஎல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 32 மேட்சஸ் கிட்ட விளையாடி 47 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எப்படி சுனில் நரேன் வந்தா அந்த விக்கெட் டேக்கிங் த்ரெட் ஒன்னு இருக்குமோ அந்த ஒரு இதை ஃபாஸ்ட் பவுலிங்ல கண்டிப்பா பத்திரானா கொண்டு வராரு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபார்ம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இவர் நல்லா டெலிவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை கேகேஆர் ஃபேன்ஸுக்கு இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதிகம் இருந்ததுனால தான் இவரை இவ்வளவு தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவருக்காக கேகேஆர் ஸ்பெண்ட் பண்ணது ஓவராலா 18 crore. இது கண்டிப்பா ஒருத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆஸ் அ ஃபேனான எனக்கு இருக்கு. அடுத்த ஒரு சூப்பர் மார்க்யூ பிக் யாருன்னா நம்மளோட முஸ்தபிசுர் ரஹ்மான் தான். ரீசெண்டா வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரை 9.2 crore கேகேஆர் எடுத்தாங்க. இவரை பிக் பண்றப்பையும் சிஎஸ்கே இடையில வந்துட்டாங்க. அவங்ககிட்ட அடிச்சு பிடிச்சி எப்படியே நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான வாங்கியாச்சு. 2016ல இருந்தே ஐபிஎல் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நியர்லி 60 மேட்சஸ் கிட்ட விளையாடி 65 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி டீசன்ட் எக்கனாமி 8 மெயின்டைன் பண்றாரு. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் இஸ் நவ நைட் ரைடர். அவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனை பாக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் பத்திரானா எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கலன்னா இவரை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன நடக்குங்க நம்ம பார்க்கலாம். ஓவராலா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த இயர் 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ். அடுத்தது நம்ம நியூசிலாந்து எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் பேட்டரான ஃபின் ஆலனை பேஸ் பிரைஸ்ல தட்டி தூக்குனாங்க. கேகேஆருக்கும் அந்த ஃபயரி ஓப்பனருக்கும் எப்பவுமே ஒரு ரேப்போ உண்டு. நீங்க முன்னாடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரெண்டன் மெக்கலம், ஒரு கிறிஸ்லின், ஃபில் சால்ட், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கேகேஆர்ல விளையாடி இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த பிளேயர் தான் ஃபின் ஆலன். பவர் ஹிட்டிங்னாலே தலைவன் தான். ஆல் ஓவர் த T20 லீக்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்லாம் 170+ வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஃபின் ஆலனா தான் இருப்பாரு. ஸோ இவர் தான் மோஸ்ட்லி ஓபன் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இதை தவிர ஒரு பேக்கப் ஆப்ஷனா ரச்சின் ரவீந்திராவையும் 2 crore எடுத்தாங்க. ஸோ இது பேட்டிங்கோட ஸ்ட்ரென்த் நீங்க நல்லாவே காட்டுது. மோஸ்ட்லி ரச்சின் ரவீந்திரா பேக்கப்பாக தான் இருப்பாரு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் இவருக்கு சிஎஸ்கேக்கு நல்லா போல, பட் அது வேற விதமா இருந்தாலும் ஓவரால் ஸ்குவாட் நம்ம பாக்குறப்ப கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா கேகேஆருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரு. அது தவிர நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 ஃபெமிலியர் ஃபேஸஸ் நமக்கு தெரியும். டிம் சைஃபர்ட் 2020 2021 சீசன்லாம் கேகேஆருக்கு தான் விளையாடினாரு. அதே சீசன்ல தான் ராகுல் திரிபாதியும் விளையாடினாரு. 2021 கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத சீசன். டெல்லிக்கு எதிரெல்லாம் இவர் அடிச்ச 6 இன்னுமே எனக்கு
எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் சிஎஸ்கேக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இவரை நிறைய பேர் வேணா ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா இந்த சீசன் கேகேஆருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சூப்பர்வாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. கேகேஆர் ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்பவுமே ராகுல் திரிபாட்டிக்கு இருக்கும். லோக்கல் பெங்கால் பாயான ஆகாஷ் தீப்பையும் 1 crore பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. தேஜஸ்வி சிங் ஒரு விக்கெட் கீப்பிங் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். கேகேஆர் கார்த்திக் சர்மாக்கு போனாங்க, அவர் கிடைக்கல அப்படிங்கறதுனால 3 crore பட்ஜெட்ல தேஜஸ்வி சிங் எடுத்தாங்க. இவரும் ஒரு மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பிங் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நிறைய மேட்சஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்திருக்காரு. சோ இவர் நம்ம டீம்ல இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல சேஃப் தான். இதை தவிர நிறைய இந்தியன் பிளேயர்ஸை பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. கார்த்திக் தியாகி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இவர் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கு. இந்தியன் அண்டர் 19 டீம்ல எல்லாம் விளையாடி இருக்காரு. இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சோ இவரை பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. பிரசாந்த் சொலாங்கி லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல விளையாடின ஒரு லெகி, இவரையும் பேஸ் பிரைஸ்ல தட்டி தூக்குனாங்க. சர்தக் ரஞ்சன் தலைமை ஒரு ஓப்பனிங் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், இவரையும் பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. தக்ஷ் கம்ரா ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், இவரையும் பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. சோ கேகேஆரோட ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே பவுலர்ஸா இருந்தா ஒரு ஸ்ட்ரைக் பவுலர்ஸா இருக்காங்க, பேட்ஸ்மேன்ஸ் இருந்தா அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் தான் இருக்கும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் விரும்பி எடுப்பாங்க. சோ யூசுவலா கேகேஆர் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இந்த சீசனும் பண்ணியிருந்திருக்காங்க. தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் சையத் முஸ்தக் அலி டிராஃபில வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. அகைன்ஸ்ட் கர்நாடகா கூட ஒரு 19 பால் 53 ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாரு. சர்தக் ரஞ்சன் பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி பிரீமியர் லீக்ல 9 மேட்சஸ் விளையாடி 449 ரன்ஸ் எல்லாம் அடிக்கிறாரு. இந்த சைடு நீங்க கார்த்திக் தியாகின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2020ல அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை டீம் இந்தியா வின் பண்றாங்க. அந்த ஸ்குவாட்ல தலைமை நம்ம கார்த்திக் தியாகியும் இருந்திருக்கும். ரீசெண்டா கம்ப்ளீட் ஆன மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லயும் பிரசாந்த் சொலாங்கி வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாரு. சோ பர்சனலா எனக்கு கேகேஆரோட ஆக்ஷன் எப்படி போச்சுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓபனரா ஃபின் ஆலன் இல்ல டிம் சைஃபர்ட் தான் இருக்க போறாரு. டிம் சைஃபர்ட் ஆல்ரெடி நம்ம டீமுக்கு விளையாடி இருந்தாலும் பெரிய அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. சோ ஃபின் ஆலன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்சிபில ஒரு சீசன் இருந்தாரு, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. ரீசென்ட் டைம்ஸ்ல ரெண்டு பேருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க, அதை நம்பி எடுத்திருக்காங்க. சோ இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற ஐடியா எனக்கு இல்ல. கேம் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன் பிளேயராக இருந்தாதான் நல்ல எஃபெக்டிவா இருப்பாரு, அது நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டோம். சோ கேகேஆர் அவரை ஆண்ட்ரே ரசலுக்கான ரீப்ளேஸ்மெண்டா தான் நாங்க எடுத்தோம், அதனால நாங்க 5th 6th பிளேஸ்ல தான் கொடுப்போம் அப்படின்னாங்கன்னா அது கேகேஆர் கண்டிப்பா பேக் ஃபேர் தான். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க, ஒன் டவுனே வந்துருவாரு. பத்திரானா மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ கண்டிப்பா அவரு டெலிவர் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனாலும் பேக்கப் ஆப்ஷனா ஒரு பேஸ் பிரைஸ்ல எந்த பிளேயரையும் எடுக்காம 9 crore கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்தது பர்சனலா எனக்கு ஹாப்பியாவே இருக்கு. தேஜஸ்வி சிங்கும் மோஸ்ட்லி மிடில் ஆர்டர்ல விளையாடுவார்னு நினைக்கிறேன். அவர் மிடில் ஆர்டர்ல வந்தாரு அப்படின்னா டீமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாக இருக்கும். ஏன்னா இவரும் கிட்டத்தட்ட பினிஷர் மாதிரி தான். சோ ரிங்கு சிங் அமன்தீப் சிங்கோட பர்டனை இவர் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி தேஜஸ்வி சிங்கை 11ஸ்ல கொண்டு வந்துருவாங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி ஃபின் ஆலனோ இல்ல டிம் சைஃபர்ட்டோ ஃபயர் ஆகலோ அப்படின்னா சர்தக் ரஞ்சனும் இருக்கிறாரு, இவரும் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். சோ இப்படி ஆப்ஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணிட்டாங்க. கேகேஆருக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா நல்ல பெர்ஃபெக்ட் 11 மெயின்டைன் பண்ணணும். சோ என்னோட ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆஸ் அ கேகேஆர் ஃபேன்ஸா, ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா அவங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. கேகேஆரோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ, பிளேயிங் 11, கவுண்ட் வீடியோஸ், இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வரும் நாட்கள்ல வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. ஹை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு தாராளமாக அள்ளி தட்டி விடுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.